என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். அமலேக்கனை எப்படி ஜெயிப்பது? யெகோவா நிசி என்று ஒரு பலிபீடத்தை கட்டி மோசே ஒரு பேரிட்டான். அமலேக்கனோடு கூட இருக்கிற யுத்தம் தலைமுறை தோறும் நடக்கும் என்று ஆண்டவர் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு தெளிவாய் சொல்லியிருந்தார். பாருங்க, மோசே அந்த அமலேக்கனை ஜெயிச்சிட்டான். சவுல் கையில் கர்த்தர் நம்பி தந்தார், ஆனால் சவுலால் ஜெயிக்க முடியலை. தாவீது ஒரு காலகட்டத்தில் பெலிஸ்தர்களோடு யுத்தத்துக்கு போகும் பொழுது இந்த அமலேக்கியர்கள் ஜெயித்த மாதிரி இருந்தாலும் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தாவீது அந்த அமலேக்கியர்களை ஜெயித்தான். அவனுடையவைகளெல்லாம் திரும்ப மீட்டு கொண்டு வந்தான். மறுபடியுமாய் எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தில் நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். அந்த எஸ்தர் அதிகாரத்தை அறிந்ததினாலே அமலேக்கியரை ஜெயித்தாள். அமலேக்கன் ஒருவேளை ஆக்ரோஷமாக எழும்புற மாதிரி இருக்கலாம், கடிதம்லாம் எழுதின மாதிரி இருக்கலாம், ராஜாவின் முத்திரை போட்ட மாதிரியும் இருக்கலாம். ஆனால் இந்த அமலேக்கனை ஜெயிக்க தேவன் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அமலேக்கனை ஜெயிப்பதற்கு பொறுப்பை உணர்ந்தாள், அதிகாரத்தை அறிந்தால், பொறுப்பை உணர்ந்தாள். ஏன் இந்த எஸ்தர் பொறுப்பை உணர்ந்தால் நான் சொல்கிறேன்? எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். எஸ்தர் 2:5 வாசிக்கிறேன். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். இங்கே பாருங்கள், யாவீரின் குமாரன் மொர்தெக்காய் இருந்தான்னு சொல்லியிருக்கலாம்ல, இல்லை ஒரு யூதனான மொர்தெக்காய்னு சொல்லியிருக்கலாம்ல. எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தில் பென்யமீனனாகிய என்று அவன் கோத்திரத்தை சொல்ல காரணம் என்ன? அப்போ இந்த மொர்தெக்காயை குறித்து இவன் பென்யமீனன் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா பென்யமீனனுக்கு இந்த எஸ்தர் என்ன உறவு? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். தன் சிறிய தகப்பன் குமாரத்தி, சித்தப்பா மகா தான் இந்த எஸ்தர். அப்புறம் வளர்ப்பு தந்தையாகவே மாறிட்டான். ஒருவேளை அண்ணன் தங்கை உறவாக இருந்தாலும் வளர்ப்பு தந்தையாக அவன் மாறினான். அவன் சொன்னதெல்லாம் எஸ்தர் கேட்டு நடந்தான். அப்போது இந்த எஸ்தர் யாருன்னா, இவளும் ஒரு பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவள். ஸோ பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த எஸ்தரை இந்த சூசான் அரண்மனைக்கு கர்த்தர் ஏன் கொண்டு வரணும்? இங்கே ஒரு அமலேக்கன் இருக்கிறான். இந்த அமலேக்கன் யூதர்களை காலி பண்ணுவதற்கு, யூதர்களை வெட்டி வீழ்த்துவதற்கு திட்டம் போட்டுட்டான். இவனை ஜெயிக்கணும்னா எஸ்தர் ராஜாத்தி நீ உள்ளே வரணும். இதுக்கு முன்னால் 500 வருஷத்துக்கு முன்னால் இந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த சவுலை நான் நம்பி இந்த பொறுப்பை தந்தேன். பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுல் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த சவுலினுடைய கோத்திரம் பென்யமீன் கோத்திரம் அப்படின்னு 21ஆம் வசனம். அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்ரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின பொழுது அவன் அகப்படவில்லை. அப்போ இந்த சவுல், இஸ்ரவேல் தேசத்தின் முதல் அரசனாகிய இந்த சவுல், இவன் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான். அப்போது இவன்கிட்ட ஆண்டவர் பாருங்க 15வது அதிகாரத்தில் நம்ம நேற்றுக்கு முந்தின நாள் தியானித்தோம் இல்லையா, அமலேக்கனாகிய ஆகாக் அப்படின்ற அரசனை கொண்டு வந்து விட்டார். அவனை நீ தான்ப்பா ஜெயிக்கணும்னு சொல்லி விட்டா, இவன் பாருங்க அங்கே தோற்று போனான். அவன் ஜெயிக்கலை, அவங்க மேலே இரக்கம் காண்பித்து விட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மறக்கவே இல்லை. அங்கிருந்து 350 வருஷத்துக்கு முன்னால் தான் கானானுக்கு போகிற வழியில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிமறித்ததை, அதாவது யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த சவுலின் காலத்திலிருந்து எஸ்தரின் காலம் 500 வருஷம். இந்த 500 வருஷத்தில் மறுபடியுமாக தேவன் அதை நினைத்து தான் இப்போ பொறுப்பை எஸ்தர் கையில் கொடுக்கிறார். இதே பென்யமீன் கோத்திரம், இதே இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து இந்த ஆமானை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆமான் இவன் ஒரு அமலேக்கியன், எஸ்தர் ராஜாத்தி ஒரு பென்யமீன் கோத்திரத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஏன் கொடுத்தார் தெரியுமா? எஸ்தருக்கு ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பை உணர்ந்த எஸ்தர் இந்த அமலேக்கனை ஜெயித்தாள். இன்றைக்கும் சொல்கிறேன், அநேக நேரங்களில் நம்முடைய பொறுப்பை மறந்து விடுகிறோம். கர்த்தர் என்னை ஏன் இங்கே வச்சிருக்கிறார்? ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் உங்களை வைக்கிறார்னா அங்கே இருக்கிற அமலேக்கனை நீங்கள் ஜெயிக்க வேண்டும்.
மாம்சத்தோடு போராடுவதற்கல்ல, அங்கே கிரியை செய்கிற அமலேக்கனை நீங்கள் ஜெயிக்கிறவர்களா, அல்லது அமலேக்கன் உங்களை ஜெயிக்கிறானா? எத்தனை நேரம் அமலேக்கன் கிட்ட நீங்கள் தோற்று போகிறீங்க? இந்த மாம்சத்தோட போராடி நீங்கள் தோற்று போகிறீங்க. தேவன் உங்களை நியமித்த காரணம், தேவன் உங்களை ஏற்படுத்தினதின் நோக்கம் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தான். பிரியமானவர்களே, எத்தனை காலம் தோக்க போகிறீங்க? எத்தனை காலம் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை இழக்க போகிறீங்க? தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த எஸ்தர் ராஜாத்திக்கு அந்த பொறுப்புணர்வு வந்துருச்சு. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன், இனி நான் எழுந்து என் வேலையை செய்ய போகிறேன். அதனால தான் அந்த எஸ்தர் ராஜாத்தி நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருந்து ஜெபிப்போம் என்று சொல்லி பொறுப்பை எடுத்து அந்த பொறுப்பை, அந்த மிஷனை நிறைவேற்றி முடித்தாள். உங்களோட போராடுறது, எத்தனை வருஷம் போராட்டத்தில் நீங்கள் தோற்றுட்டு இருக்க போகிறீங்க? எத்தனை வருஷம் போராட்டத்தில் ஜெயிக்க முடியாமல் பின்வாங்க போகிறீங்க? எத்தனை வருஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை சந்தித்துட்டு இருக்க போகிறீங்க? கேட்டுட்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, எழுமுங்கள். பொறுப்பை உணர்ந்த தீர்க்கதரிசினியாகிய தெபோராளை குறித்து நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5:7, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. தெபோராளுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், நான் எழும்பும் அளவும். நீங்கள் எழும்புங்க, நீங்கள் எழும்புங்க. நீங்கள் இன்னும் விட்டுட்டு இன்னொரு அடுத்த தலைமுறைக்கு இந்த அமலேக்கனை விட்டு வைக்காதீங்க. இந்த உங்கள் வாழ்க்கையோட குடும்பத்தோட போராடுகிற அமலேக்கனை ஜெயிக்கிறதற்கு அடுத்த தலைமுறை விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போகிறீங்களா? நீங்கள் அவனை ஜெயிக்கணுமே. நீங்கள் அவனை ஜெயிக்கணும்னு சொன்னால் தேவன் உங்கள் கைகளில் கொடுத்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுங்க. இன்றைக்கி உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எழும்பணும். இந்த பொறுப்பை உணர்ந்ததுனால தான் தாவீது யுத்த களத்திற்கு வந்தபோது இந்த வசனத்தை சொல்கிறார். 1 சாமுவேல் 17:29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்றான். ஒரு பொறுப்பு இருக்குது. நான் இங்கே வந்திருக்கிறேன்னா சும்மா இல்லை. அமலேக்கனை ஜெயிக்கணும், பெலிஸ்தியனை ஜெயிக்கணும், அம்மோனியர்களை ஜெயிக்கணும், மோவாபியர்களை ஜெயிக்கணும். உன் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் நீ ஜெயிக்கணும். அதற்காக தான் கர்த்தர் உன்னை அபிஷேகத்திருக்கிறார். தோற்று போனது போதும் சகோதரியே. இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எடுங்க. இதுக்கு மேலேயும் நான் தோக்க மாட்டேன், இதுக்கு மேலேயும் அடுத்த தலைமுறைக்கு இந்த பிசாசை நான் விட்டு வைக்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜெயித்து தேவ நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இந்த வசனத்தை மனப்பாட வசனமாக நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17:47. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் சந்திக்கிற எல்லா யுத்தத்திலும் ஜெயத்தை கொடுப்பார். பட்டயத்தால் ஈட்டியால் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அவர் நடத்துகிற யுத்தம் வேறு மாதிரி இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, பல நேரங்கள் அமலேக்கனை ஆண்டவரே நாங்கள் ஜெயிக்காமல் அமலேக்கன்கிட்ட தோற்று போயும், அமலேக்கன் அடுத்த சந்ததிக்கு தலைமுறைக்கு நாங்கள் விட்டுட்டும் நாங்கள் பல நேரங்கள் அவன்கிட்ட தோல்வி அடைந்திருக்கிறோம். எங்களை மன்னியும். தேவன் எங்கள் கைகளிலே கொடுத்த பொறுப்பை நாங்கள் சரியாய் நிறைவேற்ற, ஆண்டவரே சரியான நேரத்தில் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை பாராட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்கள். உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.